நான் எழுதுறேன். இது பிடிங்க. ஆதிர, எத்தனை 100 வருஷம் ஆனாலும் இந்த பாறையில நம்ம பேரு அழியாம இருந்து நம்ம காதல சொல்லிட்டே இருக்கும்ல. நம்ம ஏற்காட்டுக்கு ஹனிமூன் ட்ரிப் வந்ததுக்கான ஸ்வீட் மெமரிஸ் இது. என்ன சொல்ற? ஆமாங்க. ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இதை காட்டினா சூப்பரா இருக்கும்ல. நமக்கும் சந்தோஷமா இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க, அதை நினைச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கு. இது உண்மையிலேயே நமக்கு ஸ்வீட் மெமரிஸ் தான். ஆதிர, நம்ம ஒண்ணு பண்ணலாமா? என்ன? இங்க இருக்கிற எல்லா பாறையிலையும் இடம் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம பேர் எழுதி வச்சிடலாமா? வேணாங்க. ஏன் வேணாங்கிற? இந்த லவ்வர்ஸ் ராக்ல பாக்குற இடத்துல எல்லாம் நம்ம பேரா இருந்தா அழகா இருக்கும்ல. அழகா இருக்கும் தான். அதுக்காக நாமளே எல்லா இடத்துலயும் பேர் எழுதி வச்சுட்டா நம்மள மாதிரி வாழ்ற மத்தவங்க எங்க பேர் எழுதி வைப்பாங்க? அவங்களுக்கும் எழுத இடம் வேணாமா? அவங்க ஏமாந்து போயிட மாட்டாங்களா? இந்த லவ்வர்ஸ் ராக் எல்லா லவ்வர்ஸோட பேரையும் பெறணும். ஆடாடா, எப்பேற்பட்ட மனசு! இதான் என் ஆதரங்கிறது. மத்தவங்களுக்காக யோசிக்கிறியே, சூப்பரு. இதுக்குதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் செல்லம். என் செல்லம்.
வலிக்கு அப்பப்போ அம்மா ஐயோ என்னங்க நீங்க உங்களுக்குலாம் அந்த ஆசை இல்லையா? இருக்கு ஆனா என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். உன் காதலில் கரைகின்றவன், உன் பார்வையில் உரைகின்றவன், உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன். என் கோடையில் மழையானவன், என் வாடையில் வேளானவன், கஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன். உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் ஏன் தோற்குதோ? உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறுதோ? நதியினில் ஒரு இலை விழுகிறதே, அலைகளில் மிதந்தது தவழ்கிறதே. கரை சேருமா உன் கை சேருமா?
என்னை காக்கவே வருவானிவன் என் பெண்மையே வென்றானிவன் அன்பானவன் என் கூடையில் மழையானவன் என் வாடையில் வெயிலானவன் அன்றாடையில் என் தேவையை அறிவானிவன் என்ன அர்ஜுன், இப்படி மடியில லேப்டாப் வச்சுட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். லேப்டாப் சூடு உடம்புக்கு நல்லதில்ல. அட்லீஸ்ட் ஒரு தலைக்காணிய மடியில வச்சுட்டு வேலை செய்யலாம்ல. இதுக்கு தான் ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறது. இப்படி அக்கறையா கவனிச்சுக்கிறதுக்கு, நமக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு. பொண்டாட்டி சொன்னா மட்டும் எங்க கேக்குற? எல்லாம் வெறும் பில்டப் தான். நீ சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன்? சத்யா, என்ன நீ கேட்கதான் மாட்டேங்கிற? கேட்டுதான் பாரேன். அப்புறம் ஐயா எவ்வளவு ஏராளம் தாராளம்னு புரியும். ஓஹோ, மீனுக்கு தண்ணி எவ்வளவு பிடிக்குமோ, அந்த சூரியகாந்தி பூவுக்கு சூரியனை எவ்வளவு பிடிக்குமோ. போதும் போதும் போதும். அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பதானே? நிச்சயமா. இதுல வேற டவுட்டா? ஆமா, ஏன் சுத்தி வளைக்கிற? நேரா விஷயத்துக்கு வா. ஏய். போச்சுடா, இந்த சட்டை பட்டனும் அவுட்டா? நான் சொல்றது கேளுப்பா. சொல்லு. இது நம்ம தல தீபாவளி தானே? அத எங்க அப்பா அம்மா வீட்டுல கொண்டாடுறது தானே முறை. காலங்காலமா மாப்பிள்ளைக்கு தல தீபாவளி மாமனார் வீட்டுல தான். அதுதானே மரியாதை. நாம எங்க அப்பா வீட்டுல போய் தல தீபாவளி கொண்டாடலாமே. ஏதாச்சும் சொல்லு. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. ஆனா காலையில தான் அம்மா என்கிட்ட பேசினாங்க. நாம ஏன் இந்த தல தீபாவளிய இங்க கொண்டாடணும்னு நிறைய காரணம் சொன்னாங்க. அவங்க சொன்ன காரணம் எல்லாமே எனக்கு ஓகேன்னு பட்டுச்சு. அதனால சரின்னு நான் சொல்லிட்டேன். இது ஏன் என்கிட்ட சொல்லல? சத்யா, ஏய் இங்க வா. அதுவா ஆபீஸ் ஒர்க்ல மறந்துட்டேன். இப்ப சொல்லிட்டேன்ல. இல்ல அர்ஜுன், நீ இங்க நினைச்சா இங்க முடிவு பண்ணா, நீ சொன்னா நாம எங்க அப்பா வீட்டுல போய் தல தீபாவளி கொண்டாடலாம். உன் பேச்ச உங்க அம்மா கேட்பாங்க. நீ இங்க நினைச்சா, இங்க முடிவு பண்ணா, நாம தல தீபாவளிய இங்கேயே கொண்டாடலாம். உன் பேச்ச உன் புத்தி கேக்கும். அர்ஜுன், அது அம்மா கிட்ட நான் ஓகே சொல்லிட்டேன். இப்ப போய் நான் வேற ஏதாவது சொன்னா, அது நீ சொல்லித்தான் நான் சொல்றேன்னா அம்மா நினைப்பாங்க. உனக்கு நான் கெட்ட பேரு வரவே விட மாட்டேன். கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, போய் சொல்லு. சத்யா, எல்லா தீபாவளியும் நமக்கு தல தீபாவளி தான் செல்லும். தல தீபாவளிய நம்ம இங்க கொண்டாடலாம். அடுத்த தல தீபாவளிய நம்ம உங்க வீட்டுல கொண்டாடலாம். அர்ஜுன், you're a bad boy. சத்யா, I'm so ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட். நம்ம அப்புறமா பேசலாம். அவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவன் அம்மா பேச்சுதான் அவனுக்கு சட்டம் சாசனம். இவனை எப்படி முதல்ல திருத்துறதுன்னே தெரியல. செலிப்ரேஷன் ஓகேவா இல்ல பார்ட்டிக்கு போணுமா? இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம்.
எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு. ம். எப்படி விழுந்துச்சு பாத்தியா? நீ ட்ரை பண்றியா? நானுங்களா? ஆ, நான் சும்மா ட்ரை பண்ணு, பரவாயில்ல. தூக்கிடுவில்ல? பாத்து. இங்க வச்சு மேல எப்படிங்க? பத்தி இப்படி ஆ, பிடிச்சிட்டியா? இப்போ இந்த ஹோல் வழியா அங்க குறி பார்த்துட்டு ட்ரிகர் அமுக்கு. ஜஸ்ட் விசில. சரி, இன்னும் ட்ரை பண்ணலாம். கரெக்டா அப்படி. ஆ. இப்போ இத இப்படி பிடிச்சு எப்படி கரெக்டா விழுந்துச்சா? ஒரு மட்டும் வரட்டா? புலிமுட்டை வா, ஒரு ரவுண்டு போலாம். அண்ணமோ எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. இன்னும் வரல. டைம் ஆக டென்ஷன் தான் ஆகுது. சத்தியமா ஒன்ன விட்டு வாழ தோணல. காது குத்தலனா கிட்ட வந்து கேளு தேவல. என்ன நடந்துச்சு மனசுக்குள்ள? சண்டைக்காரி வாடி வாடி ஒன்ன அடக்கி ஆளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். சண்டைக்காரி வாடி வாடி ஒன்ன அடக்கி ஆளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குற. எட்டு வச்சு நீயும் போனா சொக்குதடு. எட்டு பட்டி ராசா பேச்சும் சிக்குதடு. பட்டி இருக்க ஒத்துக்கடி. சண்டைக்காரி வாடி வாடி உன்னை அடக்கி ஆளுற. குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குற. சொன்னா கேளு.